என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த அலசலோட எட்டு போனால் எப்படின்னே தெரியலையே. இல்லை ப்ரோ, நல்லா வண்டி எடுத்து வந்தேன். வண்டி அப்படியே அலசுது. டயரில் காற்றுலாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னன்னு தெரில. இது ஃப்ரண்ட் டயரா பேக் டயரா? எது ஓட்டினா எதுன்னு தெரில. ஆனால் ஃப்ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா காற்று கரெக்டாக இருக்கானா. அப்படியே வந்தேன், வண்டி இப்படி அலசுது. அப்படியே வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வண்டி பார்த்த மாதிரி இருக்கா? இன்ஸ்டா கொடைக்கானல் மாப்பிள்ளையா நீங்க? ஆமாம் ப்ரோ, கொடைக்கானல் மாப்பிள்ளையே தான் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு ப்ரோ. பார்த்தீங்களா இல்லையா, காலை காத்தாலே வண்டி நிப்பாட்டிட்டு பிரச்சனை இருக்கிறதுக்கு. புதுசாக எடுத்துக்கன்னு சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு இதில் இடையாச்சு நின்றுட்டே இருக்கீங்களே. எங்கேயாவது போய் நம்மளை இடிச்சிடுறாங்க, இல்லாட்டி எப்படி இருந்தால் நின்றுக்குது வண்டி. அது ரொம்ப இதாக இருக்குங்களா? காற்றுலாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் வண்டி அலசுது. ஒர்க் ஷாப் எதுவும் போகணுமா அதில்? அதான் போகலான்னு பார்க்குறேன் ஒர்க் ஷாப்புக்கு. வாங்க போகலாம், நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். வாங்க போவோம். அதை எப்படி எடுத்து வைத்துல வண்டி அப்படியே இந்த ஓட்டினாலும் இந்த கையெல்லாம் வலிக்குது ப்ரோ. அது ஐயா ஸ்டேரிங் பெண்ட் ஆயிடுச்சு போல. ஃபோர்க்கு பெண்ட் ஆயிடுச்சு. அது இந்த போன வாரம் கீழே விழுந்தது. அது இப்போ பெண்ட் ஆயிடுச்சு போல ஃபோர்க்கு. சரி, ஏதாச்சும் ஒரு வண்டியை கூட மாற்றி எடுத்துருவாங்க. நான் கூட ஓட்டிட்டு வரேன். இது உங்களால் ஓட்ட முடியுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி வாங்க பார்ப்போம், எதாவது எடுத்து பார்ப்போம்.